இன்னைக்கு நம்ம ஒரு வசனத்தை பார்ப்போம். கண்ணானது சரீரத்தின் விளக்கா இருக்கிறது. உன் கண் தெளிவா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்கும். இங்க யாரோ ஒருவருடைய கண்ணை பத்தி தேவன் பேசல, நம்மளை பார்த்து தான் சொல்றாங்க உன்னுடைய கண் அப்படின்னு. அதாவது உன் கண் தெளிவா இருந்தால் அப்படின்னா ஆவிக்குரிய காரியங்கள்ல நம்ம பேரண்ட்ஸையோ கணவனையோ அல்லது மனைவியையோ பார்த்து அவங்க சரியா இருந்தா போதும், அது எனக்கு ஆசீர்வாதமா இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. நீங்க தனிப்பட்ட முறையில உங்களுடைய ஆவிக்குரிய காரியங்கள்ல சரியா இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய குணத்தை நீங்க வெளிப்படுத்த முடியும். இல்லை என்று சொன்னால் நல்ல அனுபவங்களை நாம் இழந்து போய்விடுவோம். அப்போ நீங்க ஆவிக்குரிய காரியங்கள்ல நோக்கமா இருக்கும்போது உங்களுடைய சுயத்தையும் மற்ற ஆசைகளையும் நீங்க ஒதுக்கி வச்சிடுவீங்க. அப்படி அதையெல்லாம் ஒதுக்கி வைக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையும் கிறிஸ்துவின் வாழ்க்கையை போல எளிமையான ஒரு வாழ்க்கையாக மாறும். அப்படி தேவனை உண்மையாய் நேசித்து அவருக்கு பயந்து அவருடைய சித்தத்திற்காக மட்டுமே உழைக்கணும்னு நினைக்கும் போது உங்களுடைய உடல், மனம், இதயம், ஆத்மா, பலம் அனைத்தையுமே நீங்க தேவ சேவைக்காக ஒப்படைப்பீங்க. அப்படி ஒப்படைத்து வாழ்ந்தவர் தான் ஏனோக்கு. ஏனோக்கும் தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில உண்மையோடு இருந்து சுயத்தை வெறுத்து தன்னுடைய எல்லா காரியங்களிலும் தேவனை பிரியப்படுத்துவது மட்டுமே அவருடைய நோக்கமாக கொண்டதால அவர் ரட்சிப்படைந்தது மட்டுமல்லாம இன்றும் அநேகருக்கு அவருடைய வாழ்க்கை வெளிச்சமாகவும் சாட்சியாகவும் இருக்கிறது. ஒருவேளை நம் கண் கெட்டதா இருந்தால் சுயநல நோக்கத்திற்காக மட்டுமே நாம் செயல்பட்டு குணத்தில் குறைவுபட்டு உடல் முழுவதும் இருளாய் போகும். அந்த இருளில் இருந்து நாம் இயேசுவை பார்க்கவும் முடியாது, அவருடைய சாயலுக்கு நாம் மாறவும் முடியாது. ஆகையினால நாம் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம். இனி காலம் செல்லாது.